ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபனாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி வெஜ் நூடுல்ஸ் செய்யலாம்னு சொல்லி நான் பார்ப்போம். அதோடு சேர்த்து சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சே தான் இது செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 3 பூண்டு, கறிவேப்பிலை, தக்காளி, குடமிளகாய் 3 கலரில் எடுத்துக்கிறேன். நான் பெரிய வெங்காயம், லீக்ஸ், கேரட், பீன்ஸ். உங்களுக்கு குடமிளகாய் ஆப்ஷனலே தான். அது இல்லை, அது தேவையில்லை, எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு பெரிய மிளகாய் அப்படி அந்த மாதிரியும் எடுத்துக்கொள்ளலும். அதோடு சேர்த்து இந்த வெஜிடபிளோடு நான் வேறு எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும், வேறு வெஜிடபிள் சேர்க்கலும் அப்படின்ட்டா ஓகே, உங்களுக்கு தாராளமாக சேர்க்குறதுக்கு இயலும். அதோட ஸ்பைசஸுக்கு நான் பெப்பர், அதோடு சேர்த்து மல்லித்தூள், கறி பவுடர் அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏலியாகவே நூடுல்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாங்க நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மிச்சமே ஆயில் ஆட் பண்ணிடாதீங்க, நூடுல்ஸ் அப்படி அந்த கொலைஞ்ச மாதிரி ஒரு தன்மையோடு வந்துடும். இப்போ நான் பூண்டு ஆட் பண்ணுறேன். பூண்டு ஆட் பண்ண விட்டு அது கொஞ்சமாக அந்த பூண்டு, பெரிய வெங்காயம், கருவேப்பட்டை இது 3யுமே ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிங்களா இருந்தால் இப்போ சில பிள்ளைகள் வீட்டில் எப்படின்னு சொன்னால் அந்த வெங்காயம் அது எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிலும் என்னன்னு சொன்னால், இந்த வெங்காயம் இல்லையா, வெங்காயம் நல்லாவே அந்த பொன்னிறத்துக்கு வர மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜில் எடுத்திங்களா இருந்தால் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறது விளங்காது. அதோடு இப்போ நான் பீன்ஸ், அந்த பெப்பர் எல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, தக்காளி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பீன்ஸ் கொஞ்சமே அந்த வேகிற தன்மை குயிக்காண்டு வேகாது இல்லையா, அது சுற்றி. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், நான் அதெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நூடுல்ஸையும் ஆட் பண்ணி அந்த ஸ்பைசஸையுமே ஆட் பண்ணி நல்லாவே கிண்டி விட்றேன். அதோடு சேர்த்து நான் லாஸ்ட்டாகவே தான் லீக்ஸ் ஆட் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் அந்த லீக்ஸில் இருக்கிற பச்சை வால்சம் மீக்கிற இல்லையா, அது நல்லாவே உங்களோட அந்த நூடுல்ஸுக்காக சரி, ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறீங்களா சரி, ஃபைனலில் நூடுல்ஸுக்கு இந்த லீக்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச நூடுல்ஸ் ஃபைனலி இப்படியே தான் இதில் லுக் இருந்துச்சு. அதே மாதிரி லுக் எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்டுக்கே தான் நூடுல்ஸுமே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. அண்ட் என் சேனலில் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.